அப்போ இந்த டிஷர்ட் போட்ட தம்பி கன்ஃபார்மாக அதை எடுத்துக்கணுன்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு அம்மா அவங்க எடுத்தாங்க, பழிபாவம் நமக்கு வந்துடும், அவங்க பையன் கையில் கொடுத்து நீ ஏறா அப்படிங்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண போறீங்க இப்போ? கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுற ஒழிய கருத்தாக்கமாக உள்ளே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரிய சிக்கல் இருக்கு. நான் அப்படி ஆள் தான், எப்போ போனாலும் அதெல்லாம் போனாலும் தூக்கி பிடிச்சிருந்த ஒரு காலகட்டம் வந்து 2004 நான் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தால் சிறந்த இளம் செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக நான் போனேன். எனக்கு கிடைச்ச முதல் ரெக்கக்னேஷன் ஆக்சுவலாக அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் கொடுத்தாங்க. எப்பவுமே அப்படி தான், அமெரிக்கன் விசா கொடுத்தா மற்றவங்களாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ போனப்போ என்னன்னா, ஒரு நிருபர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போலாம் ஒரு சின்ன கேமரா வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கேமரா அந்த லென்ஸை அப்போ வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி பார்க்குறீங்களா கேஷுவலாக அப்படிலாம் பார்க்க முடியாது, வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். செல்ஃபோனில் கேமராக்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் 2004. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். வாஷிங்டன் டிசியில் தொடங்கி வாஷிங்டன் வரைக்குமாக கொஞ்சம் சைலண்டாக வாஷிங்டன் டிசியிலேருந்து வாஷிங்டன் வரைக்கும் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணேன். 40 நாட்டு ரிப்போர்ட்டர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் எதையுமே பார்த்த மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு கண்ணு மட்டும் வீங்கின மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், வியூ ஃபைண்டர் வழியாகவே பார்த்துருக்கேன். ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்த்தேன் ஒழிய கடைசி வரைக்கும் நேராக 2 கண்ணால் மனுஷங்களை பார்க்கவே இல்லை. அப்போ வேறு வழி இல்லை. ஒரு ரிப்போர்ட்டராக நான் வருதுனால இயல்பாகவே ஒரு இன்ஸ்டிங் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்கணும், இதை வச்சு ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, அது வேலை. இதுக்கு எதுக்கு வேலையற்ற வேலை? கையில் போட்டுருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில் பார்த்தா மெமரி இருக்காது. இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தில் தோலை இறுக்கி 10 ஃபோட்டோ எடுக்கிறது. கடைசியில் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு நம்மளையும் ஒரு 25 செல்ஃபி எடுத்துகிட்டு முக்கியமான ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது டேட்டா இருக்காது, அந்த இடம் இருக்காது. உடனே வேகமாக போய் அழிக்கிற முதல் ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். ஓகே, எப்போதுமே இதயத்துக்குள்ளே பதிவு பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெக்னாலஜி வர 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 இதான் பிரச்சனை. இந்த ஏன் எதற்கு எப்படியில் முதல்ல இந்த ஏக்கு முதல் ஏரியா இதுதான். லைஃப்பில் நான் முதல்ல சொல்லலை, ஏன் எதற்கு எப்படி என்று எப்பொழுதுமே கேள்வி கேட்க வேண்டும். நானும் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ காலம் மாற மாற ரொம்ப கேள்வி கேட்குறோமோ அப்படின்னு ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சது. குறிப்பாக இளம் மத்தியம பருவத்தில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ், யங் ஃபாதர்ஸ், என்ன சொல்ல போனால் ஒரு 25 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இந்த சிக்கல் அதிகமாக இருக்குது. கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னா, ஒருவேளை எல்லாரும் வேண்டுகிறது நம்முடைய காதல் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல, என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும், நம்மளும் சரி சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும். அதே எனக்கு மட்டும் நடக்குது, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எல்லாம் உழைக்கிறேன், போராடுறேன், ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை. இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா, அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறதா? ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்த அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது. சுஜாதா அவர்கள் சொல்லுவார், சில விஷயத்தில் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுது. ஏன் 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 நொய் நொயின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க? இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்குறப்போ ஒரு சிக்கல் வரும். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம். நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோட நல்ல ஜாலியாக பேசினார். இன்னைக்கு திடீர்னு அவர் ஏன் வேற மாதிரி பேசுறார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுத்ததில் ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதா, வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற. ஆனால் ஒத்தாலும் ஏன் சுத்தமாக பேசிக்கிட்டே இருக்கு. சைட்லேருந்து யாராவது பேசுனாங்க, நான் திரும்பி என்னன்னு கேட்டு 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 பழகி, ஓகேம்மா ஓகே ஏன்ப்பா உனக்கு தான்ப்பா, அப்போ கூட நீ கவலைப்படலையாம்மா, ஒருத்தன் பேச்சை நிறுத்திட்டு போஸ்ட் கொடுக்குறான், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் நினச்சியா, நல்லா இருமா நல்லா இதெல்லாம் கேட்கக்கூடாது. போஸ்ட் கொடுத்துட்டு போயிடணும், சரிதான் தொலை, இது என்ன பண்ணுறதுப்பேன், நம்ம சொன்னால் நிறுத்தவா போகிறாங்க. இப்படி பல விஷயத்தை நம்மளால் நிறுத்தவே முடியாது. அப்போ ஏன் இப்போ தாங்க சைடில் யாரும் பேசலைங்க, எக்கோ ஆகுதுங்க, அண்ணன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே. எவன்ட்டா ஒருத்தன் நம்ம கூடவே பேசிக்கிட்டு இருக்கா, நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா. ஏன் இவர் திரும்பி பார்க்குறேன், அவர் பேசாமல் முந்திரி பருப்பு சாப்பிட்டு பேசாமல் தான் இருக்காப்புல. இந்த மனுஷனை ரொம்ப தப்பாக நினச்சானே, சாரிண்ணே அவங்கள தப்பாக நினச்சிட்டேன், தப்பு உங்கள் மேலே இல்லைண்ணே, உங்கள் கருவியில் எக்கோ அடிக்கிறதுனால நான் பேசுறது எனக்கே கேட்கல. இவ்வளோ சொல்கிற திரும்ப திரும்ப ஒரு சைட்லேருந்து பேசுகிறாங்க, தலைக்குக்கே இந்த வர முடியல பாருங்க, எவ்வளோ துயரமாக இருக்குது வாழ்க்கை. லைஃப்பில் ஒரு இந்த அன்வேஷியம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்குது. சமீபமாக அதை நான் சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன். வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கு சேர்த்து வச்சிருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது.
நாம் என்ன நினைச்சிருக்கோம், வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி பயணப்படணும், இப்படி மூவ் ஆகணும், இப்படி முடியணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்க கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது எழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொண நம்மளே நாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. வர்றவங்க போறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி செய்யற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் சொன்னபடி நீ செய்யல அப்படிங்கிறது தான். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன், அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன். அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ள இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற, என்ன காரணம், உனக்கு எதுவும் வருத்தமா, இல்ல கவலையா, அல்லது நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில ஏன் போறங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி. ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி செய்யற அப்படிங்கிற. அப்ப நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளா அந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதுதான் வாழ்வின் அதிபத்தி பெரிய சுவாரஸ்யமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டதுதான் நடக்குன்னு நினைச்சுட்டே இருக்கும். அடுத்து கெட்டதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்கலாம். அதுதான் என்ன பண்ணுது, எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ற, எதுக்கு பண்ற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்யற, இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தான் சரியா தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா. அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும். அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க. மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போறான். எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது. நீங்க உன்னை இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது.